ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பொங்கல் vlog தான். ஸோ ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் கிளாஸ் ரைஸ்க்கு ஒரு 1/2 கப் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஒரு 100 டம்ளர் ஊற்றி சரி ஃபஸ்ட்டு பொங்கல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வெண்பொங்கல் மட்டும்தான் செஞ்சேன், சக்கரை பொங்கல் செய்யலை. ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் எல்லாம் வச்சுட்டு உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்னென்னலாம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க பொங்கலை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் போடுங்க. இன்றைக்கி நான் சரி பொங்கல், வடை, பாயாசம், அதுக்கப்புறம் இந்த 4 காய்கள்லாம் போட்டு பொங்கல் குழம்புன்னு சொல்லிட்டு வைப்பாங்க ஊர் சைட்லலாம். சரி அதுதான் செஞ்சேன். பாயசம் நான் அந்த மிக்ஸ் மாதிரி வாங்கிட்டேன், அந்த ஆச்சியில் மிக்ஸ் சேம் பாயசம் மிக்ஸ் கொடுப்பாங்க. சரி அதே வாங்கிட்டேன், அது வாங்கி அப்படியே பாயசம் மாதிரி செஞ்சிட்டேன். அதில் ஜஸ்ட்டு பால் மில்க்கு ஆட் பண்ணிவிட்டு அதிலே அந்த மிக்ஸை அப்படியே போட்டுட்டோன்னா அது அப்படியே பாயசம். நம்ம அதுலேயே நட்ஸ்லாம் இருக்குது, நமக்கு வேணும்னா நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் எல்லாமே அதுலேயே இருக்குது, வேணும்னா எக்ஸ்ட்ராவாக வேணும்னா சுகர் அதிலே கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, சரி நான் அந்த பொங்கல் குழம்பு செஞ்சேன், சரி அப்படியே ஒரு ரெசிபி வீடியோவாக அப்படியே ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு கடாயை வச்சுட்டு அப்படியே எண்ணெய் போட்டுட்டு கடுகு, சீரகம், கொஞ்சம் சோம்பு லைட்டாக கொஞ்சம் போட்டுட்டு ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு பொங்கல் செலிப்ரேஷன்ஸ்லாம் எப்படி போச்சு, என்னென்னலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் போடுங்க. இன்றைக்கி எனக்கு சிம்பிளாக தான் போச்சு. ஸோ அப்புறம் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கினேன். ஒரு வெங்காயம், ஒரு 3 தக்காளி அரைச்சி அது வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதங்கலாம். அந்த பச்சை வாசனை அதெல்லாம் போயிட்டதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச காயெலாம், நான் இதில் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், கருணைக்கிழங்கு, அவரைக்காய், பீன்ஸு, அப்புறம் மொச்சக்கொட்டையை நான் ஊற வச்சுட்டு அதை தனியாக இதில் குக்கரில் போட்டு வேக போட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் நாட்டுக்காய்கள் சொல்லுவாங்க, நாட்டுக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு 5 காய் அது கட் பண்ணி போட்டு இது பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு குக்கரில் ஒரு மொச்சக்கொட்டை ஊற வச்சுட்டேன், நைட்டே ஊற வச்சுட்டு சோப் பண்ணி வச்சுட்டு ஒரு நைட்டு காலையில் அந்த குக்கரில் ஒரு 5 விசில் விட்டுட்டு அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் கடைசியாக. சரி காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் அதை கடைசியாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு கொஞ்சம் போடணும். இஞ்சி பூண்டு ஆக்சுவலாக வெங்காயத்துக்கு முன்னாடியே ஆட் பண்ணியிருக்கணும், நான் மறந்துட்டேன். அதனால் சரி சொல்லிவிட்டு இப்போது போட்டு காய்கள்லாம் போட்டதுக்கப்புறம் ஊற்றிட்டேன். அதை பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மொச்சக்கொட்டையும் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டேன். சாரி கைஸ், கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கிளைமேட்டுக்கு
கோல்டாகிடுச்சு. அது டக்குன்னு ஒரு நல்லா பனி பெய்யுது, அப்புறம் காலையில் நல்லா வெயில் காயுது. அது மாறி மாறி இருக்கிறதுனால ரொம்ப ஒரு மாதிரி கோல்டாகிடுச்சு. சரி, அந்த குழம்பு கொதிக்கிற டைமில் நம்ம வடைக்கு அரைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே ஒரு ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டு ஊற வச்சிட்டேன். ஸோ இப்போது மொச்சக்கொட்டையை ஊற வச்சு அதை ஒரு 5 விசில் விட்டு அதை காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் அதையும் ஆட் பண்ணிவிட்டேன். அந்த தண்ணியோடவே ஆட் பண்ணிட்டா அது நல்லாயிருக்கும், கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த தண்ணி. ஸோ அதை அப்படியே தண்ணியோடவே ஆட் பண்ணி அதை நல்லா கொதித்து நல்லா காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நமக்கு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் தேங்காய், கொஞ்சோண்டு சோம்பு போட்டு ஒரு மூடி தேங்காய், கொஞ்சோண்டு சோம்பு போட்டு அரைச்சி நல்லா திக் பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதை ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி அது குழம்பு நல்லா கொதிக்குது. நல்லா ஒரு மாதிரி கிளறி விட்டுட்டு அதை கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா அது தேங்காய் ஆட் பண்ணது நல்லா கொதித்து ஒரு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரையும் அப்படியே சிம்மில் இருந்து கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. சரி, அதுக்குள்ளேயே வடை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடைக்கு அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா. நான் இன்றைக்கி உளுத்த வடை தான் செஞ்சேன். மிளகு போட்டு உளுத்த வடை செஞ்சேன். சரி, அதை இப்போது வடை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். நீங்கள் எப்படி பொங்கலுக்கு என்னென்னலாம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் பண்ணுங்கள். சரி, இப்போ வடைக்கு ரெடி பண்ணதெல்லாம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு, ஆனால் எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி வடை கொஞ்சம் தண்ணியாகிடுச்சு ஒரு இது. சரி, உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா, வடை தண்ணியாக அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அரிசி மாவு இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வடையே போட வரல. சரி, ஏதோ எனக்கு அரிசி மாவு இல்லை அர்ஜென்ட்டுக்கு, சரி போய் வாங்க முடியாது இந்த டைமுக்கு, சரின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி வடை சுட்டுட்டேன். அது கொஞ்சம் ஷேப்லாம் ஒரு மாதிரி அன்ஈவனாக தான் இருந்துச்சு, பட் ஏதோ வடை வந்துச்சு. அதை மேனேஜ் பண்ணி எப்படியோ செஞ்சிட்டேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிட்டதுனால அது மாதிரி வடை ஷேப்பே மாறிடுச்சு. வெந்தயம் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக உப்பு அந்த ஒரு இது வரும். ஸோ அதனால் கொஞ்சமாக லைட்டாக, ரொம்ப போட்டிங்கன்னா கசக்கும், லைட்டாக வெந்தயம் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். குழம்பு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு ஒரு மாதிரி சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. சரி, ஆஃப் பண்ணிட்டேன். வடை, பாயசம், குழம்பு, வெண்பொங்கல் தான் இன்றைக்கி நான் செஞ்ச ரெசிபி. எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.